இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெள்ளித்திரையில பெருசா ஜொலிக்காத கனிகா தற்பொழுது சின்ன திரையில கலக்கிட்டு வராங்க. சினிமா மட்டும் இல்லாம ஒரு பிரபல தொழிலதிபராகவும் கனிகா அசத்திட்டு வராங்க. சுசி கணேசன் இயக்குன 5 ஸ்டார் படம் மூலமா தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமானவங்க கனிகா. இந்த படத்துல ஈஸ்வரி அப்படின்ற கதாபாத்திரத்துல மென்மையான நடிப்பை வெளிப்படுத்தி முதல் படத்திலேயே எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எதிரி, ஆட்டோகிராஃப் போன்ற படங்கள்ல சின்ன சின்ன வேடங்களை நடிச்ச இவங்க அஜித்தோட வரலாறு படத்துல மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த இளம் வயசுல அப்படி ஒரு துணிச்சலான கதாபாத்திரத்துல நடிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு பேட்டியில கேட்ட பொழுது அஜித் கொடுத்த நம்பிக்கையில தான் அந்த படத்துல நடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஜித்தே அந்த படத்துல துணிச்சலான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்ச பொழுது நம்ம ஏன் தயங்கணும் அப்படின்னு தைரியமா அந்த படத்துல நடிச்சதா குறிப்பிட்டிருக்காங்க. வரலாறு படத்துக்கு அப்புறம் வெள்ளித்திரையில பெருசா ஜொலிக்காத கனிகா தற்பொழுது சின்ன திரையில கலக்கிட்டு வராங்க. சன் டிவில ஒளிபரப்பாகிற எதிர்நீச்சல் 2 சீரியல்ல ஈஸ்வரி அப்படின்ற கதாபாத்திரத்துல இவங்க அட்டகாசமான நடிப்பா வெளிப்படுத்திட்டு வராங்க. இதன் மூலமா இல்லத்தரசிகளோட ஃபேவரட்டாகவும் இவங்க மாறி இருக்காங்க. முதல் பாகத்தை தொடர்ந்து 2ஆம் பாகத்திலையும் இவங்களுடைய கதாபாத்திரம் பேசப்பட்டு வருது. எதிர்நீச்சல் 2 தொடர்ல ரொம்பவே ஹோம்லியான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர கனிகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மாடர்ன் உடையில கவர்ச்சி புகைப்படங்களை அவ்வப்பொழுது வெளியிட்டு ரசிகர்களை கிறங்க வச்சுட்டு வருவாங்க. அந்த வகையில கனிகாவோட இன்ஸ்டா புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் ஏராளம். சினிமா மட்டும் இல்லாம ஒரு பிரபல தொழிலதிபராகவும் கனிகா அசத்திட்டு வராங்க. கேரளாவுல மருத்துவ பரிசோதனை மையம் ஒண்ணு இவங்க வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க. சென்னையிலயும் அதோட கிளை ஒண்ணு இருக்கு. எதிர்நீச்சல் சீரியல் படப்பிடிப்புக்காக பெரும்பாலும் சென்னையிலேயே தங்கிடுற கனிகா கூடுதலா இந்த பிசினஸையும் கவனிச்சிட்டு வராங்க. மற்ற நடிகைகள் துணிக்கடை, ரெஸ்டாரண்ட் போன்ற தொழில்கள்ல ஆர்வம் காட்டும் பொழுது கனிகா மருத்துவத்துறையில அசத்திட்டு வர்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.